No, I think I... Okay. So regarding the... Okay. So today we'll be just going to the 7th lesson. The first one is Sukti. Saptamaha Pataha Moodaha Para Pratyayena Pratyayaneya. Okay. See, Moodaha Para Pratyayaneya Buddhihi. So, Moodaha. Moodahana நம்ம தமிழ்ல கூட மூடன், மூளை இல்லாதவன். Okay, foolish. We say foolish. Foolish person. Moodaha, a foolish person. Para pratyaya. இப்படிதான் பிரிச்சு படிச்சாதான் உங்களுக்கு சரியா வரும். பர பிரத்யய நேய புத்திஹி. ஓகே. இப்போ இந்த பிரத்யயாங்கிறது நம்ம நிறைய we have learned பிரத்யயா suffixes அப்படின்னு சொல்லிட்டு. There is another meaning for pratyaya which says knowledge. Okay, so இந்த இடத்துல வந்து the contextual meaning is knowledge. So அறிவு. பரனா அடுத்தவங்க. ஓகே, பிறருடைய, நம்ம தமிழ்ல வந்து பிறர் அப்படின்னு சொல்றத சம்ஸ்கிருதத்துல பர. ஓகே, பிரத்யய நேய, இந்த வேர்டு தான் நம்ம we have to note. நேய அப்படின்னா it is carried by. Okay, to be carried by. நயதி அப்படி நீங்கிற தாத்து ஒரு நயதிங்கிற வேர்டை நம்ம பார்த்துருக்கோம். அதோட ஒரு ஃபார்ம் தான் நேய. that is a pratyay which we will not be studying, but just understand the meaning. That's to be led. Okay, neyana, to be led. So he is led. He is led by what? வழி நடத்தப்படுகிறார் அப்படின்னு தமிழ்ல கொடுக்கிறார். So led. அவர் by what? புத்தி. யாருடைய புத்தி? பர பிரத்யய புத்தி. அதாவது ஒரு foolish man, ஒரு மூடன், ஒரு அறிவில்லாதவன் என்ன பண்றான்? தனக்குள்ள இருக்கிற அறிவை எடுத்துக்கிறதே இல்லை, பிறருடைய அறிவை யூஸ் பண்ணிக்கிறான். he is led by it. அவ ஏதாவது காரியம் செய்யணும்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அப்படியே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், தனக்குள்ளேயே தான் வந்து செஞ்சுக்கிறதே இல்லை. அடுத்தவங்களோட அறிவை சார்ந்து அவன் முடிவெடுக்கிறான். அந்த புத்தியை வச்சுதான் அவன் he is led. அவன் வந்து என்ன காரியம் செய்யணும்னாலும் அடுத்தவங்களோட அறிவாற்றல் படி, அவங்களுடைய அறிவுறுத்தல். இப்ப சில பேர்லாம் இருப்பாங்க, நம்ம ஃபேமிலிலேயே நம்ம பார்த்துருப்போம், அவங்க அறிவு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதைப்படி தான் இவங்க செய்வாங்க. whether it is right or wrong also they won't decide. ஏன்னா அவங்க அப்படி நினைச்சிருப்பாங்க. பட் that is sometimes we do it for respect. But here what is given? Moodaha. Who is that person who is listening to others and doing? Moodaha, foolish person. So இவங்களே சொல்றாங்க, a foolish person only will do. Wise person என்னவா இருந்தாலும் he will always listen to himself first. He will be the master. So here he is carried away by others' knowledge. He is not using his self knowledge. Okay, this is the sukti. Okay, இப்போ இந்த வான் வதி அதெல்லாம் வந்து I will do it in the grammar class, because already we have done the chaturthi vibhakti in the grammar class and I want to do sentences on that. Okay, இதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். First page 4, அடுத்தது we'll go to the next part of lesson 7, chaturthi vibhakti vakyani. So இப்போ வந்து I want each of you to read 2 sentences. 2 sentences படிக்கலாம். Okay. புவனேஸ்வரி மேடம் இங்க வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட புக்கு இருக்கா? இன்னும் புக்கு வரலையா உங்களுக்கு? இல்ல, புக்கு இல்ல மேம் என்கிட்ட. நான் இந்த நித்யா மேம் லெசன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க, நான் அதை இது பண்ணிட்டு இருக்கேன், பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கேன்.
சரி நீங்க பாத்துக்கோங்க. 5 படம் அவங்க 5 லெசன் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு கூட அனுப்பியிருக்கேன், நான் 7th லெசன் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு இன்னைக்கு. அது இன்னும் அது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுக்கல. இல்ல இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். எப்படியும் புவனேஸ்வரி மேடம் நீங்க வந்து ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. ஸோ நவ் பாலா மேடம் ஸ்டார்ட் பண்றீங்களா? हरि ओम माता படிக்கிறேன். वैद्यः रुग्णाय औषधं यच्छति, धनिकः निर्धनाय धनं यच्छतु. ஓகே, கேன் யூ ஜஸ்ட் ஸோ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் ஒன், வைத்தியः रुग्णाय औषधं यच्छति. यच्छतिना brings, okay, gives that would be correct. यच्छति, that will be the correct meaning. औषधम ना medicine நமக்கு தெரியும். रुग्णाय, so रुग्णः is the shabda and रुग्णाय is the chaturthi vibhakti. So you know where it is coming, chaturthi vibhakti போடுறது. So வைத்தியः you know doctor, रुग्णाय patient. நான் திரும்ப நான் சொல்றேன், இந்த சென்டென்சஸ் எல்லாம் டிரான்ஸ்லேஷனுக்கு வச்சுக்கோங்க, because they do not ask any sentence from outside the book. These kind of sentences only will be asked for translation. Okay, so रुग्णाय is chaturthi vibhakti, ekavachanam. Okay, the second one is again dhanikah, dhanam यच्छतु. बाला मैडम यच्छतु என்ன லக்கார? हरि ओम माता. यच्छतु வந்து லோட் லக்கார. லோட் லக்கார என்ன புருஷ? லோட் லக்காரனா என்ன புருஷ என்ன வச்சனம் சொல்லிடுங்க. லோட் லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம். ஓகே, so निर्धनाय धनं यच्छतु, so gives money to the poor. Okay? Then next Vijayalakshmi madam, can you read? Yes ma'am. लेखः पत्रिकायै लेखं लिखतु, कवयः कीर्त्यै काव्यं लिखन्तु. இப்போ அர்த்தம் சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியும்னா சொல்லி பாருங்க. ட்ரை பண்றேன் மேடம். ட்ரை பண்ணுங்க. लेखः पत्रिकायै लेखं लिखतु. பத்திரிகா என்ன சப்தமா? பத்திரிகாயை நான்காம் இது சதுர்த்தி விபக்தி. என்ன சப்தம் அது? சப்தம் என்னது? ராம சப்தம். ஆகாரந்த ராம. ஆகாராந்தால ராம வராதேமா? சரி, இது ஹரி இல்ல பத்திரிகாங்கிறது என்ன சப்தம்? பத்திரிகாயை சதுர்த்தி விபக்தி, அது என்ன சப்தம்? முதல்ல அது என்ன சப்தம்? ஆகாராந்த சப்தம்னு சொல்லிட்டு, அப்ப ஆகாராந்தத்துல என்ன நம்ம படிப்போம் எப்பொழுதுமே? அகாராந்த புல்லிங்க. ஆகாராந்த கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு தெரியும். ஆகாராந்த என்னது? ஸ்திரீலிங்க சப்தமா? ஓகே, लेखकः पत्रिकायै लेखं लिखतु. लिखतु வந்து என்னது? அதுல என்ன லக்காரம்?
லிகத்து வந்து லோட் லகாரம் பிரதம புருஷம் லிகத்து प्रथम पुरुष ஏகவச்சனம். ஓகே, ஏகவச்சனம். ஸோ அந்த மீனிங் சொல்ல முடியுமா? இல்லை நான் சொல்றேன். சொல்லி கொடுத்துருங்க மேடம். சரி மேடம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ லேகக பத்திரிகாயை, லேகம் பத்திரிகாயை, பத்திரிகையில் அப்படின்னு சொல்லணும் நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. பட் ஆக்சுவலி என்னன்னா இது வந்து பத்திரிகையிடம் அப்படிதான், பத்திரிகையிடம்னு தான் வரணும். ஆனால் நம்ம பத்திரிகையிடம்னு சொல்ல முடியாது. லேகம் லிக்கத்து, ஏதாவது எழுதுங்கள் அப்படி, லிக்கத்து எழுதட்டும். இப்போ இந்த லிக்கத்து அப்படின்னு வரும்போது லெட், இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா லெட் த ரைட்டர் ரைட் லேகம், ஏதாவது ஒரு காலம் வச்சுக்கோங்க, காலம் இந்த பத்திரிகா, இந்த பேப்பர் ஆர் இந்த மேகசின், பத்திரிகா பேப்பர்னே சொல்லுவோம். ஸோ லெட் த ரைட்டர் ரைட் அ காலம் இந்த பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவேன்? பத்திரிகையில் லேகக எழுத்தாளர் எழுதட்டும். எழுதட்டும்னா லேகம் விட்டு போயிடும். ஸோ ஒரு எழுத்து எழுதட்டும். ஓகே, அப்படி வரும் தமிழில் சொல்லுங்க. மேடம் இங்க பத்திரிகைக்குன்னு சொல்லலாமா? ஃபார் பத்திரிகைக்கு சொல்லலாமே. அப்ப இங்க கரெக்ட்டா வரும் போல இருக்கு. கரெக்ட். பத்திரிகைக்கு ஓகே, பத்திரிகைக்கு கரெக்ட். தமிழ்ல வந்து தமிழ்லயே தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு தான் அந்த தமிழ்ல கரெக்டா வரும். ஓகே, அது குட் சரஸ்வதி மேடம். கவையக கீர்த்தியை காவியம் லிகந்து. விஜயலட்சுமி மேடம் நீங்க திருப்பி வாங்கோ. கவையக என்ன சப்த சொல்லுங்க? ஹரே சப்த். கவையக கவி சப்தம். ஹரி சப்தம் மேடம். இல்ல, ஹரி சப்தவத், ஹரி சப்த மாதிரி. ஆனா இது சப்தம் வந்து கவி சப்தம் தானேமா? கவி சப்தம். ஆமா, கவி சப்தம். கவி சப்தம். சரி, இது என்ன இது என்ன விபக்தி, என்ன வச்சனம்? இது பகுவச்சனம். என்ன விபக்தி? கீர்த்தியை. இல்ல சார், இல்லம்மா, நான் கவையாதான் கேட்கிறேன். கீர்த்திக்கு இருக்க போறேன். கவையக பகுவச்சனம். என்ன விபக்தி? நீங்க கவி சப்த ஹரி சப்த சொல்லுங்க. ஹரிஹி, ஹரி, ஹரையக, ஹரிம், ஹரி. ஓகே ஓகே போறோம். இப்ப ஹரிஹி, ஹரி, ஹரையகன்னு சொன்னேன், கரெக்டா? அப்ப ஹரையக மாதிரி தானே கவையக. அப்ப என்ன விபக்தி நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட்? ஹரிஹி. அது என்ன விபக்திமா? பிரதம விபக்தி. அவ்வளவுதான், அதுதான் வேணும் உங்ககிட்ட இருந்து எனக்கு. பிரதமா விபக்தி பகுவச்சனம். ஓகே மேடம், பிரதமா விபக்தி பகுவச்சனம். புரியுது? அடுத்து சொல்லுங்க. இப்ப கீர்த்தியை சொல்லுங்க. கீர்த்தியை ஓகே, நானே சொல்லிடுறேன். கீர்த்தி சப்த. ஓகே, கீர்த்தியை சதுர்த்தி விபக்தி, அது ஸ்திரீலிங்கம். எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க, யை வந்தாச்சுன்னா அது ஸ்ரீலிங்கம். ஓகே, புல்லிங்கம்னா ஆயன்னு வந்துடும். நிர்தனாய, ருக்னாய, அதெல்லாம் வந்து புல்லிங்கம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நபும்சகலிங்கம்க்கும் புல்லிங்கம் மாதிரியே தான் வரும். ஆனா இந்த யை வந்தாச்சுனாலே அந்த சப்தம் வந்து ஸ்திரீலிங்கம்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகே, கீர்த்தி சப்தம் இது வந்து. ஓகே, காவியம் லிகந்து. So let the poet write the kavyam. Okay, கவிஞர் இதுல வந்து காவியம் எழுதட்டும். ஃபார் ஃபேம், புகழுக்காக. ஓகே, ஃபார் ஃபேம், புகழுக்காக
காவியம் எழுதட்டும். ஓகேப்பா. Who's there? Deepthi, are you there? Yes, ma'am. Yeah, try to read. Come on. The next one. Yeah. Striyaha. No. For fifth one, ma. Where are you going? Okay, fifth one. Actually, I was reading that only. Striyaha udyogaya spardhantam. Spardhantam. It is given in the English book as Striyaha, right? Yes, ma'am. Yes, okay. yes. Tamil book it is Janaha. Okay, it's okay. So what is the shabda now? Striyaha. In your book it is Striyaha. Have you read the shabdas, Deepthi? Yes, I read, miss. So tell me. Striyaha. It's like Hari Shabdam. Yeah. No. It is not like Hari Shabda. It is three. Okay, Is it like Mati Shabdam? Mati Shabda? It won't be like Mati because Mati is got Aswa, but three is Dirgha. Okay. It is Striyaha. Now it will be like Nadi Shabdam. But Nadi Shabdam will be Nadyaha. This will be Striyaha. Okay. Yeah, I don't think Nadi Shabdam is given in my book. Only Hari, Mati and Gauri, this all is given. One second. Gauri and Nadi are the same. So you have to just follow Gauri Shabda. Ikaranta Strilinga Shabda, Gauri. Same thing will be with Nadi also. Okay? Okay. Udyogaya Spardhantam. So what is it? Which is the Chaturthi Vibhakti here? We are doing Chaturthi Vibhakti. You know that, right? Yes. So what is the Chaturthi Vibhakti here? Udyogaya. Okay, Udyogaya. Spardhantam, do you know what lakara it is? What is the verb and what is the lakara? No, ma'am. This one I don't know. You don't know. That's why you didn't take the test. What is that? What is that? Yes. Okay, wait. I'll ask somebody else to say. Because I don't have to say. Somebody else can say. Okay? Yeah. Uma madam, cholungo. Lang lakar. Lang lakar. லங்லக்கார்ல வந்து ஆ வரும்லமா அ வரும்ல முன்னாடி அடா சாரி லோட் லக்கார் மேடம் லோட் லக்கார் ஓகே அப்புறம் லோட் லக்காரோட ரூபம் சொல்லுங்க தூ தா தாம் அந்து தா தூ தாம் அந்து ஓகே தூ தாம் அந்து அப்ப இங்க என்ன வந்திருக்கு ஸ்பர்ததாம் ஸ்பர்ததாம் வந்திருக்கா நல்லா படிங்க ஸ்பர்தந்தாம் ஓகே சோ இது என்ன லகாரா ப்ளீஸ் கொஞ்சம் உங்க சவுண்ட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க
விதிலிங்க மேடம். விதிலிங்க பிரவேச சிலபஸ்லயே கிடையாதுமா. நீங்க சொன்ன லோட்லக்காரா கரெக்ட் தான். ஆனா ஏன் இன்டாம் வந்திருக்கு? நீங்க தூ தாம் தூ தானே சொன்னேன். அப்ப ஏன் அது இன்டாம் வந்திருக்குன்னு தான் நான் கேட்டேன் உங்ககிட்ட. அதான் எனக்கு இது மேடம் ஆத்மநேபதே. அவ்வளவுதான். This is what the answer I wanted from you. Okay? ஆத்மநேபதே. This is ஆத்மநேபதே. ஸ்பர்தா is an ஆத்மநேபதே. Okay? So அதனால தாம் இதாம் அந்தாம், that is the ரூபம். Okay. Okay. Okay, ma, can mute yourself. Thank you, madam. So Deepti, you read the next. Striyaha udyogaya spardantam. So here it is janaha udyogaya spardantam. Udyogaya spardantam means they compete for the job. Okay, udyogathukkaga போட்டியிடுகிறார்கள். And janaha people, striyaha means women. Okay. Next one, sixth one you read, Deepti. ऐश्वर्यम् अहङ्काराय भवति. So what's the chaturthi here? Ahankaraya is the chaturthi. Okay. What is bhavati? You know that lakara at least? I think this you should be able to say. What lakara? You have not gone through the lakaras at all, I think. But yes ma'am, actually I have some confusion with this one. Adavadhu one thing Deepti is I think you have you attended any one test at least? Yes, until today? Before once I've done except the last week. Before that I guess I've done tests. Okay, so bhavati is lat lakara. Okay. Ma'am, just one request, ma'am. Can you just explain this lakaras once more? Yeah, later? I will do it. I'll do it on the grammar class. Okay. Surely, okay. Surely I'll explain. Don't worry. Okay. Okay. Thank you so much, ma'am. Okay. So Aishwaryam ahankaraya bhavati. So when you have wealth, brings pride. Okay. To be, adavadhu bhu dhatu is to be, exist, become, all that. So here we have to just contextual meaning. Aishwaryam, wealth brings pride. தமிழ்ல இதை எப்படி சொல்லுவீங்க சரஸ்வதி மேடம்? சொல்லுங்க. அகங்காரத்தை ஏற்படுத்துகிறதுங்கிறது சரியா வருமானு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் மியூட் செருக்கை ஏற்படுத்துகிறது வருமா? செல்வம் செருக்கை கொடுக்கும். செல்வம் செருக்காக மாறும்னு கூட இருக்கலாம் இது. ஏன்னா பிகம்ங்கிற வேர்டு வரும். பவதி பிகம் ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ செல்வம் செருக்காக மாறுங்கிறதும் சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த வேர்ட் யூ கேன் யூஸ். ஓகே, ஹியர் ஐ said மேடம் யூசேஜ்ல செல்வ செருக்கா இருக்கா அப்படிம்பா இல்லையா, அதான் இருக்கலாமா? தெரியலமா எனக்கு. ஐ டோன்ட் நோ, எனக்கு தமிழ் அவ்வளவு தூரம் தெரியாது, பட் எனக்கு தோணிட்டு அதனால சொன்னேன். இல்ல வேணா இப்படி வரும், செல்வம் செருக்கிற்கு வழிவகுக்கும்னு வேணா கரெக்டா வருமோ அந்த வழிவகுக்கும் கூட சொல்லலாம், சொல்லலாம், கொடுக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அதாவது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுதுமா இப்போ இந்த பவதிங்கிறது நம்ம பார்த்தோம்னா இருக்கிறது. அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா டு பி, டு எக்ஸிஸ்ட், டு பிகம், இது எல்லாமே பவதி பூதாத்துக்கு வரும். இந்த பூதாத்துவோட லட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம் தான் பவதி. ஓகே, ஸோ அகங்காராய பவதி, தட் இஸ் வாட் வி ஹேவ் டு திங்க். Yeah, the next one I think after Deepti, I think Nitya madam, Kanchana is there. Okay, Kanchana madam, can you do?
எஸ் மேடம். शक्तिः परपीडनाय भवति. शक्ति मीन्स எனர்ஜி. முதல்ல சக்தி தானா? இன்னொரு வேர்ட் வரும் இல்லையா? அந்த பரபீடனாய மீன்ஸ் பீடிக்கப்படு. இல்ல ஒரு நிமிஷம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட்? ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? சக்தி தான் போட்டுருக்கு இல்லையே. கலசிய சக்தி. இதுல இங்கிலீஷ்ல சக்தி தான் இருக்கு. ஓகே, இங்கிலீஷ்ல சக்தி தான் இருக்குன்னா ப்ளீஸ் புட் கலசிய இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட். ஃபர்ஸ்ட் காவா செகண்ட் காவா மேடம்? செகண்ட் க ல இஸ் ய கலசிய மேடம். எஸ் மேடம். கலசிய शक्तिः परिपीडनाय भवति. परपीडनाय भवति. பீடனாயன்னா பீடிக்கப்படுறதுன்னு சொல்லுவோம். பரபீடனாயன்னா தெரியல மேடம். ஓகே, யூ கோ ஆன் மியூட். ப்ளீஸ் கோ ஆன் மியூட் மா. இப்போ the first word you have to take. Whose shakti? Kalasya shakti. Kalarna bad, wicked. Okay, அந்த மாதிரி people. Kala, it is given. The wicked. அப்ப கெட்டவர்கள், துஷ்டர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அவர்களுடைய சக்தி. ஓகே, பரபீடனாய. பரனா இப்பதான் அந்த சூக்தியில சொன்னேன், அடுத்தவர்களுடைய. ஸோ அதர்ஸ். பீடனாய, பீடனாயனா அடுத்தவர்களுடைய துன்பம். ஓகே, அடுத்தவர்களோடு பீடனாய பவதி. ஸோ a bad man's strength becomes என்னது? அடுத்தவங்களுக்கு துன்பமாயிடுறது. ஒரு கெட்டவனுடைய சக்தி அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தருகிறது. ஓகே, that is the Tamil translation. The wicked, the strength of the wicked becomes என்ன சொல்றது? difficulty, becomes hardship or causes hardship to others. பிறருடைய துன்பமாக மாறுகிறது. துஷ்டர்களுடைய சக்தி பிறருடைய துன்பமாக மாறுகிறது. சரியா இருக்கா மேடம்? மாறுகிறது. ஓகே, பவதிங்கிறதுக்கு டு பிகம்ங்கிறது வந்து மாறுகிறது வரும் இல்லையா? டு பிகம்னா ஆகிறது. துன்பத்துக்கு காரணமாகி விடுகிறதா மேடம்? ஓகே, அப்படியும் போடலாம், துன்பமாக ஆகிறதுன்னு போடலாம். ஓகே இல்லையா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எவ்ரிபடி ஸ்டார்ட் டாக்கிங்னா ரொம்ப கஷ்டமாயிடுது எனக்கு. இப்போ மற்றவர்களுடைய துன்பமாக ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். துன்பமாக மாறுகிறதுங்கிறத விட துன்பமாகிறது ஒன்னா போட்டுடலாம். மற்றவர்களுடைய துன்பமாகிறது. கெட்டவனுடைய சக்தி மற்றவர்களுக்கு உடைய சொல்லக்கூடாது, இல்லை, மற்றவர்களுக்கு துன்பமாகிறது. ஏன்னா இது பரபீடனாய, மற்றவருக்கு, ஃபார் அதர்ஸ். ஓகே, இட் பிகம்ஸ் difficulty or hard for others. Okay, that is the translation. I have written wicked man's strength becomes hardship for others. Okay, next one also. Kanchana, can you read? Yes madam. Vidya vivadaya ma bhavatu. Vidya means knowledge. Vivadamna we are arguing, so we should not argue. Okay, keep. Don't argue on educated knowledge. இல்ல நீங்க you mute yourself. நீங்க அத தப்பா இன்டர்பிரேட் பண்றீங்க. You know the meaning of the words தெரியுதா? நான் இன்டர்பிரேட் பண்ணும்போது மா பவத்து அப்படின்னா இப்ப வித்யாங்கிறது இங்க வந்து எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷன், நாலேஜ் எப்படி வேணா எடுத்துக்கலாம். விவாதாய மா பவத்து. இப்போ வந்து இங்கிலீஷ்ல நீங்க சொல்லும்போது லெட் நாட் எஜுகேஷன் become an argument. We used for argument. Let not education be for argument. Okay, அப்ப கல்வி என்னதுக்கு? விவாதத்துக்காக. for இது
அப்போ விவாதத்திற்காக அதாவது என்ன சொல்றது பயன்படக்கூடாது. அதுதான் இங்க அவ சொல்றது. விவாதத்திற்காக கல்வியை பயன்படுத்தக்கூடாது. ஓகே, do not use education for argument. அதுதான், that is what they want to say. ஓகே, உமா மேடம் ஒன் சென்டென்ஸ் படிங்கோ நீங்க. வித்யா ஞானாய கல்பதாம். ஓகே, Vidya again education, Jnanaya knowledge, Kalpatam let it become. Okay ma, you can mute yourself. இப்போ இந்த கல்பத்தே, அதாவது இது ஆத்மநேபதே, இது கல்பத்தே. ஐ திங்க் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கூட அந்த கல்பத்தேங்கிற வேர்டை ஐ திங்க் சதுர்த்தி விபக்தியில யூஸ் பண்ணினேன். கல்பத்தே அண்ட் பவதி. Somebody is on, please. Whoever is on, please mute. Okay. அதாவது கல்பத்தே அப்படிங்கிறது பவதியோட யூஸ் பண்ற மாதிரி தான். பவதி அண்ட் கல்பத்தே they have the same meaning. Okay. So இங்க வந்து வித்யா ஞானாய கல்பதாம். அதான் வித்யா ஞானத்தை. அப்ப இங்க என்னது? வித்யா leads towards, brings, become ஞானம். அதாவது நம்ம கல்வி வந்து நம்மளுக்கு ஃபார் ஞானம். அதாவது இந்த இடத்துல வந்து எப்படி சொல்லணும்னா கல்பதாம்ங்கிறது வந்து இட் இஸ் லோட்லக்கார. ஓகே, சின்ஸ் இட் இஸ் லோட்லக்கார, லெட் எஜுகேஷன் பி ஃபார் ஞானம், ஃபார் ஞானம் சொல்லுவோம். ஓகே, லெட் எஜுகேஷன் பி ஃபார் நாலேஜ். ஓகே, ஞானத்திற்கு வழிவகுக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி ஞானத்திற்கு வழிவகுக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் தமிழ். ஓகே, உமா மேடம். சீதாலட்சுமி மேடம். ஹரியோம் மாதா, நான் நித்யா இருக்கேன். இல்லம்மா, நான் காஞ்சனா. உமா. ஓகே, நித்யா மேடம். ஓகே, நித்யா மேடம் சொல்லுங்க. மூடக பண்டிதாய அசூயத்தி. மூடர்கள் வந்து பண்டிதர்களை பார்த்து ஜெலஸ் ஆறாங்க, பொறாமப்படுறா. ஓகே, இந்த இடத்துல நீங்க பொறாமப்படுறா அப்படின்னு சொல்லலாம். ஜெலஸ். இந்த அசூயத்தி வந்து நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த ரெண்டு மீனிங்கும் வரும். டிஸ்பிளீஸ்டும் வரும். அசூயப்படுறா அதுவும் சொல்லலாம். இல்லாட்டா பொறாமப்படுறது வந்து தப்பு கிடையாது. யூ கேன் ஆல்சோ யூஸ் இட். ஸோ பண்டிதர்களை பார்த்து அவங்க வந்து தே ஃபீல் they are not happy with them. ஏன்னா இவ நிறைய படிச்சிருக்கா, நம்ம படிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது நித்யா மேடம், கேன் யூ ப்ளீஸ் மியூட் 1 minute? Yes, yes. One minute. Yeah. அசூயத்தி வந்து எப்படின்னா, that I also explain to you. Again I'm explaining. இந்த அசூயத்திங்கிறது என்னன்னா, இப்போ I will have 10 good qualities. But ஒரே ஒரு குவாலிட்டி வந்து you may not like. Okay? So you will be displeased with that quality. அதாவது 10 நல்ல குணங்கள் 10 குணங்கள் இருந்தாலும் ஒரு குணம் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க அந்த குணத்தை பார்த்து நீங்கள் என்ன சொல்றது வேதனை அடைகிறீர்கள். அந்த குணத்தை, என்னிடம் இருக்கிற அந்த குணம் வந்து உங்களுக்கு மனசுல பொறாமையை தூண்டுறது, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறது, அப்படிங்கிறதுல தான் அசூயத்தி. ஓகே, அது பியூர்லி வந்து ஜெலஸ்ன்னு நம்ம தமிழ்ல சொல்ல முடியாது, இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது. ஓகே, so that just take care, but it's okay if you put jealous also, it's not wrong. Okay. Yes, Nitya madam. இல்ல மாட்டா, நீங்க லாஸ்ட் கிளாஸ் அசூயத்துக்கு டிஸ்பிளேஸ் தான் சொன்னீங்க. ஜெலஸ்க்கு வந்து இல்ல பரவாயில்ல. ஜெலஸ் நிறைய பேர் சொல்றாங்க. இட்ஸ் ஓகே. பட் அது நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் அந்த ரெண்டு மீனிங்கும். ஓகே, நெக்ஸ்ட். அத்வம் சதுராய அசூயதி. நீ புத்திசாலியா பார்த்து டிஸ்பிளேஸ் ஆற அப்படின்னு. ஆமா, இந்த இடத்துல இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருது இல்லையா? அப்போ நீ சதுராய கிளவரா இருக்கிறவா, புத்திசாலியை பார்த்து பொறாமைப்படுகிறாய். தமிழ்ல வந்து அதுக்கு கரெக்டான வேர்டு அசூயை படுகிறாதே இருக்கு. அசூயைப்படாது. ஓகே, சீதாலட்சுமி மேடம் வாங்க. நீங்க
नृतयः शत्रुभ्यः कुप्यन्तु கிங்ஸ் எனிமீஸ் கோபப்படுறாளா, அது என்ன தேசிக்கிறாளா? கோபப்பட குப்பத்தின கோபப்படுறது. குப்பியந்தூ, அந்த குப்பியந்தூ வந்து ஆத்மநேபதியில வருது, பகுவச்சனம் ஆயிடுது லோட்லகார். ஆத்மநேபதி இல்லையேமா, பரஸ்மைபதி பகுவச்சனம். ஸோ அதான் கிங்ஸ் வந்து எனிமீஸ் கிட்ட கோபமாக இருக்கட்டுமா? இருக்கட்டும், கோபப்படட்டும். ஓகே, இருக்கட்டும். பூதனா ஹரேதி. பூதனா வந்து அந்த கதையில வருமே அந்த பூதனையா? ஆமா 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 ஆமா, அந்த பூதனை தான். கரெக்ட். அவ வந்து கைகளால் ஹரையே குப்பையத்தி, அது வந்து குப்பையத்தி, அது வந்து கைகளால் குப்பையத்தின்னா அது எப்படி வரும்? மேடம் 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 ஹரையே மேடம். ஓ சரி சரி சாரி சாரி சாரி, ஓகே ஓகே. நான் ஹரையே வந்து அந்த ஹரி அந்த சவுண்டா, அது சப்தமா? ஹரி சப்தத்துல என்ன விபக்தி? ஹரையாக ஹரையே வந்து விபக்தியில ஹரையே வந்து சதுர்த்தி விபக்தி தான். கரெக்ட். பூதனா ஹரையே ஹரிக்கிட்ட கோபப்பட்டாள், கோபப்படுகிறாள். பூதனா ஹரியிடம் கோபப்படுகிறாள். பூதனா is angry with angry towards Hari. இங்கிலீஷ்ல வந்து towards. ஓகே, towards கரெக்ட்டா. இங்கிலீஷ்ல வந்து சொல்லும்போது towards கரெக்ட். இங்கிலீஷ்ல எழுதுற வாளுக்கு சொல்றேன். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ. சி, போக போக சப்தம் படிக்கவில்லை என்றால் கஷ்டம்தான் படுவோம். எவ்ரி ஒன் சப்தம் மட்டும் படிக்கும். இன்னைக்கு நான் பஞ்சமி விபக்தியில வேணுக்குனே அதுக்காக சஹ தாலாம் கொடுத்தேன். அப்படியாவது நீங்க அதை படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸசைசஸ் என்கிட்ட இருந்தது. பட் ஐ பர்பஸ்லி சோஸ் இட். ஏன்னா இதை அபியாசம் பண்ணும்போது அந்த சஹ தௌசையோட பஞ்சமி விபக்தியை நீங்க பாப்பேடு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஓகே, this side after Nitya, Nirmala is not there today. No. So Parvati Hariharan madam. दुर्योधनः युधिष्ठिराय द्रुह्यति. दुर्योधनः द्रुह्यति. दुर्योधनन् द्रुह्यति नग द्रुह्यति न द्रोहिक्रान, துரோகம் செய்கிறது. யுதிஷ்டனுக்கு துரோகம் செய்கிறான். துரியோதனா துரியோதனன் யுதிஷ்டருக்கு துரோகம் செய்கிறான். So he is actually treacherous towards Yudhishthira. மேடம் இங்கிலீஷ்ல அதுல சீட்ஸ்னு கொடுத்திருக்கு துருஹியதி. டிசீட்ஸ்னு கொடுக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். சீட், அதான் சீட்ஸ் வந்து கரெக்டான வேர்டு கிடையாது. இல்ல இதுல புக்ல கொடுத்திருக்கு சீட்ஸ்னு. அதான் புக்ல கொடுக்கறது எல்லாமே ரைட் கிடையாதுமா, நிறைய தப்பா இருக்கும். பட் தி ஆக்சுவல் மீனிங் இஸ் துரோகம் செய்யறது தான். ஸோ இட்ஸ் ட்ரெச்சரஸ் தான் ஆக்சுவலி. ஓ, இஸ் ட்ரெச்சரஸ் டுவர்ட்ஸ் யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரா. ஓகே, பார்வதி சிவராமன் மேடம் படிக்கோ. பார்வதி ஹரிஹரன் மேடம் கொஞ்சம் படிங்க. விக்ரயிகः கிராஹகாய ருஹ்யதி. இப்ப இந்த இடத்துல சீட்ஸ் வருது இல்லையா, இந்த இடத்துல சீட்ஸ் மாதிரி வருமோ? கரெக்ட். விக்ரயிகன்னா கடைக்காரர். கிராஹகாய, கிராஹகாயன்னா
வாடிக்கையாளர் வாங்க வந்திருக்கிறவால சீட் பண்றார், ஏமாற்றுகிறார். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ துருஷ்யதி இஸ் ஓகே, சீட்டிங், டிசீட்ஃபுல், ட்ரெச்சரஸ் எல்லாமே இருக்கு. பட் whenever we are doing something நம்ம கான்டெக்ஸ்டுவல் மீனிங் எடுத்துக்கணும். the actual meaning we should not take. அதுதான், that is very very important about learning Sanskritam. சம்ஸ்கிருதத்துல ஒரே ஒரு வார்த்தைக்கு, as I told you the other day, யானைக்கு மட்டும் 100 வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, 100 words are there for elephant. ஸோ நீங்க நம்ம அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், that we use the right word. ஓகே, ஸோ இந்த இடத்துல as she said, விக்ரயிக்கः the shop, the seller, விக்ரயிக்கனா seller, கிராஹகாய அது இந்த வாங்க வர்றவா. ஓகே, the buyer, ஓகே, whoever it is, துருஹ்யதி cheats. இந்த இடத்துல you can say cheats. ஓகே, ஏமாற்றுகிறார். ஆக்சுவலி சீட்டுங்கிறத விட cheat கரெக்டான வேர்டு deceit பண்றாருன்னா தான் நம்ம ஏமாற்றுகிறார். cheat is also okay. I think it's easier to use cheat. Okay. Okay. Next, this side. Who's that? Sita Lakshmi madam has said it. Uma madam is over. So, Saraswati madam. Sharada madam. வந்தாங்கல்ல. நமஸ்காரம் ஜி. ஓகே இருக்கட்டும், உங்க வர சரஸ்வதி மேடம் சொல்லட்டும், அப்புறமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மோதகம் துப்யம் ரோச்சதே வா. மோதகம் உனக்கு இஷ்டப்பட்டதா, இஷ்டப்படுகிறதா, இல்ல விருப்பமாக இருக்கிறதா? ஓகே, ரோச்சதேன்னு பிடிக்கிறது இல்லையா? பிடிக்குமா ஈஸியா கேட்டுட்டு போயிடலாம். Do you like? பிடிக்கிறதா, பிடிக்குமான்னு கேட்கலாம். There's nothing wrong. பிடிக்குமா? ஓகே, you want to use தூய தமிழ் use, you can use, but பிடிக்குமா is okay. பிடிக்குமாங்கிறது கொஞ்சம் ஃபியூச்சர்லயும் போடலாம், பிரசன்ட்லயும் போடலாம். பிடிக்கிறதானாக்க பிரசன்ட்லயே வந்துடும். கரெக்டா, ரோச்சதே வா போடுங்க. ஓகே, புஷ்பாணி. So துப்யம் என்ன சப்தம்மா? சப்தம் ஃபோர்த் விபக்தி வருது. தூ துப்யம் உனக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். துவம் வருது இல்லையா, அந்த நீங்கிறதுல துப்யம். That all we know. What is the shabdam? சதுர்த்தி விபக்தி எல்லாம் தெரியும். சப்தம் இது என்ன சொல்றது, எனக்கு மத்தியம புருஷ எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்கிறதே. நீங்களே சொல்லிடுங்களே. சரி, மியூட் பண்ணிக்கோங்க. வரமாட்டேங்கிறது, மனசுல இருக்கு, வரமாட்டேங்கிறது. ஓகே, மனசுல இருக்கு, வரலையா உங்களுக்கு? துப்யம் I want somebody else to say. I wait. I will ask. Ushmad. Chaturthi vibhakti. Okay. See, when I say I want somebody to say, I will ask that somebody to say, because I want to test those who don't know or those who know. Please don't jump up with answers. Please. I've been telling you time and now, because இதுல என்ன ஆயிடும்னா, தெரிஞ்ச வாழ்க்கே தெரியும், தெரியாத வாழ்க்கை they will not give time for them to think also. Think பண்ணட்டும். Please don't jump with your answers. Okay? You all know, but யோசிக்கணும், அவ்வளவுதான். Yes, சரஸ்வதி மேடம், நீங்களே சொல்லிட்டு வாங்கோ. மோதகம் உஷ்மத் சப்த.
நீங்க கொஞ்சம் சப்தம் படிக்க வேண்டியதா வரும். ஆமா ஆமா இப்ப கொஞ்சம் எனக்கு ஒரு 15 டேஸா முடியல மேடம் என்னால சுத்தமா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா படிக்கிறேன். அது கொஞ்சம் ஒரு பக்கம் உங்களுக்கு முடியலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க இருக்கிறவரோட நீங்க ஃபார்முலேட்டட் கிடையாது. ஆமா டக்குனு வந்து ஓகே ஆமா ஆமா எனக்கு பேசிக் இல்ல கிடையாது உங்களுக்கு. எனக்கு அதனாலதான் நான் சொல்றேன். நான் ஸ்லோவா நான் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்துடுறேன். படிங்க அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க. புஷ்பாணி தருணீभ्यः ரோச்சந்தே. புஷ்பாணி புஷ்பங்கள் தருணீभ्यः அப்படின்னா மொட்டிலிருந்து ரோச்சந்தே. தருணினா தருணி மரம். தருணி மரம் மியூட் பண்ணிக்கோங்க. தரு அப்படின்னா தான் மரம். தருணி இங்க வந்து தருணீभ्यः. தருணி அப்படின்னா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப ரோச்சந்தேனா என்னது? பிடிக்கும். இப்ப முன்னாடிதான் நம்ம சொன்னோம் பிடிக்கும். ஓகே, நீங்க சின்ன மரத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? பூக்கள் யாருக்கு பிடிக்கும்? சின்ன பெண்களுக்கு, யங் கேர்ள்ஸ். தருணினா யங் கேர்ள்ஸ். ஓகே, யங் கேர்ள்ஸ். இது வந்து தருணீभ्यः. ஓகே, வாங்கோ திருப்பியும் ஆன்லைன் வாங்கோ. இப்ப சதுர்த்தி விபக்தி ஸ்திரீலிங்க. இப்ப வந்து பகுவச்சனம்ல வருது. இளம் பெண்களுக்கு பிடிக்குது. தருணி எனக்கு ஞாபகம் வரல. தருணி நம்ம அம்பாளுக்கே சொல்லுவோம், குமாரியா இருக்காங்கிறதுக்கு ஞாபகம் வரல. சாரி மேடம். ஓகே தேங்க்யூ மேடம். ஓகே மேம். ஸோ நவ் ஆன் கொஞ்சம் லக்காராஸ்லாம் நம்ம படிச்சாச்சு. கொஞ்சம் நம்ம வந்து சும்மா ஓவரா ஓடிட்டு இருக்கிறத விட ஐ ஃபீல் தட் கொஞ்சம் உங்களெல்லாம் ஐ ஹாவ் டு டேப் யூ பிகாஸ் ஐ வாஸ் நாட் வெரி ஹாப்பி வித் லாஸ்ட் டெஸ்ட். ஓகே, ஐ ஃபெல்ட் பேட். கொஞ்சம் கிளாஸ் டேப் பண்ணினா ஐ வாண்ட் டு சி தட் யூ ஆல் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் சேயிங் சம்திங். ஓகே, நெக்ஸ்ட் ஐ திங்க் தட் சைட் பார்வதி ஹரிஹரன் மேடம் வச்சுக்கோங்க. இல்ல பார்வதி என்னமா? இல்ல பார்வதி ஹரிஹரன் முடிச்சிட்டேன். ஓ ஓகே பார்வதி சிவராமன் மேடம். ஓகே. संस्कृताभ्यासः मह्यं बहु रोचते. I like to read Sanskritam. I am very happy to. Mahyam is aham mode fourth vibhakti ekavachanam. Aham maya mahyam. Rochate is I like. இருங்க ஒரு நிமிஷம். அகம் இப்ப அகம் கிடையாது. சப்தம் என்னது? சப்தம் வந்து அகம் வந்து அஸ்மத் சப்தம். அததான் சொல்லணும். அஸ்மத் சப்தத்தோட fourth விபக்தி ஏகவச்சனம். संस्कृताभ्यासः. So I like to read Sanskritam. I like to read Sanskritam very much. बहु रोचते. இல்ல அதாவது இந்த இடத்துல நீங்க டிரான்ஸ்லேஷனை வந்து கரெக்டா பண்ணணும். டு ரீட் போட்டேன்னா துமுன்ல தான் வரும். ஓகே. சோ நீங்க டிரான்ஸ்லேஷன் கரெக்டா வரும். இப்போ வந்து சம்ஸ்கிருத அபியாசः. சோ லேர்னிங் learning Sanskritam is very much liked by me. Okay, acha, liked by me vaduma. Okay madam. அப்பதான் மீ வரும் பாத்தீங்களா? அந்த இடத்துல மீ மஹியமோட மீ வரணுமே. மீ வரணும். அதுதான் அந்த மீனிங் you have to bring it out. அப்போ இப்ப சம்ஸ்கிருத படிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். அது தமிழ்ல ஈஸியா சொல்லிடலாம். பட் when it comes to English you have to say it like. குரவே நமஹ, நாராயணாய நமஹ. குரவே வந்து குரு சப்தம். fourth விபக்தி ஏகவச்சனம். நமஹ வந்து again fourth. நமஹ வந்தாலே fourth தானே வரும். But what is namaha? Namaha is an avyayam. Okay, namaha is indeclinable. That is indeclinable. Rendu edathum indeclinable. Narayanaya is also fourth vibhakti. Okay, that is I salute Guru and I salute Lord Narayana.
Okay. Okay, can mute yourself. சாரதா மேடம் உங்களுக்கு ட்ரை பண்ணணுமா இல்லை நான் அடுத்த வாழ்த்த போட்டுமா? ஜி எனக்கு தெரியல ஜி. இல்லம்மா நம்ம அன்னைக்கு சதுர்த்தி விபக்தி பண்ணினோம் இல்லையாம்மா கிராமர் கிளாஸ்ல, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க தெரியலன்னா விட்டுருங்க. இட்ஸ் ஓகே. ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம். அக்னியே நமஹ ஸ்ருத்யை நமஹ. அக்னயே சதுர்த்தி விபக்தி, ஸ்ருத்யை சதுர்த்தி விபக்தி. ஆமா. இப்ப அக்னேயே வந்து என்ன சப்தம் சொல்லுங்க? ஏ வருது இல்லையா? அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஏ வருது, அதனால என்ன சப்தமா இருக்க முடியும்? ஹரையே. ஹரையே ஹரி சப்தம் மாதிரி. ஹரியே கரெக்டா? ஹரி சப்தம். ஹரி ஹரி ஹரயஹ ஹரிம் ஹரி ஹரி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அது தெரிஞ்சுக்கோங்க. அதான் ஓகே. ஸ்ருத்தியை வந்து ஸ்ருதி தேவியை மாதிரி, தேவியை மாதிரி இல்லையா? ஆம், அது ஸ்ருதி. அது சப்தத்தை தெரிஞ்சுக்கணும். மதி சப்தம் மாதிரி. ஓகே. மதி ஏன்னா ஸ்ருத்தியை வந்ததுனால இட் வில் பி ஸ்திரீலிங்க. ஓகே, ஸ்ரீலிங்க. கரெக்ட். அததான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுதான் அக்னியை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ருத்தினா ஸ்ருத்தினா என்னது? நம்ம டெய்லி டிவியில கேட்கிறோமே, ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ருதி. வேதங்கள். குட். வேதங்கள். வேதங்களை வேதங்களுக்கு நமஸ்காரம். ஓகே. அடுத்தது பிரஜாபியக ஸ்வஸ்தி, சர்வேபியக ஸ்வஸ்தி, சிசுபியக ஸ்வஸ்தி. பிரஜாபியக சதுர்த்தி விபக்தி. ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு. ஓகே. பிரஜைகளுக்கு நல்லது நடக்கட்டும். ஸ்வஸ்தி நல்லது நடக்கட்டும் தானே மேடம்? ஸ்வஸ்தி வந்து ஆமா, நல்லது நடக்கட்டும், மங்களம் உண்டாகட்டும். அதுதான் மங்களம் உண்டாகட்டும். சர்வேபியக எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். சிசுபியக ஸ்வஸ்தி குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கட்டும். ஓகே ஓகே. இந்த சைடு ஐ திங்க் ஐ லெஃப்ட் அவுட் பத்மாவதி மேடம். ஐ திங்க் ஐ லெஃப்ட் அவுட் பத்மாவதி. நான் விட்டுருக்கு. அதிதயः கிரகாய ஆகச்சது. ஆகச்சந்து. அதிதயः ஆகத்தம் ஆகத்தம் ஆகச்சந்து. கரெக்ட். ஆகச்சந்து. சொல்லுங்க. ஆகச்சந்து வந்து லோட்லகார்ல லோட்லகார். அதிதயः நாலாவது ரூபத்துல வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அதிதயः வந்து என்ன சப்தம்? என்ன சப்தம்? அதிதயः இது வந்து என்னமா? மதி சப்தத்திலையும் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் விட்டு விட்டு வருதுமா. Am I audible? நான் பேசுறது கேக்குறதா? நீங்க சொல்றது கேக்குறது கிளியரா இருக்கு மேடம். கேக்குறது உங்களுக்கு ஆடிபிளா இல்லையா? பத்மாவதி மேடம் நீங்க பேசுறது கேக்குறது விட்டு விட்டு வருதுமா. கேக்குறேன். கொஞ்சம் வேற எல்லாருக்கும் கேக்குறதாமா? ஒருவேளை எனக்கு தான் கேட்கலையா?
பத்மாவதி மேடம் கேட்கவே இல்லை, சுத்தமா கேட்கல. அதான் ஓகேம்மா, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க பத்மாவதி மேடம். பத்மாவதி மேடம் கேக்குறதா? இப்ப கேக்குறதா? இப்ப சொல்லுங்க. கேக்குறதா? கேக்குறதுமா, சொல்லுங்க. What happened? இல்ல, இது வந்து அதிதி, அதிதிஹி, அதிதி, அதிதயः. ஓகே, அது வந்து அதிதி சப்த மதி மாதிரி கிடையாது. இது ஹரி. அது எப்படி சொல்றது? அதிதி சப்த ஹரி சப்தம் மாதிரியா? ஆமா, ஹரி சப்தவத். ஹரி சப்தம். ஆமா, அது எப்படி சொல்லும்போது எப்படி சொல்லணும் எல்லாருக்கும் சொல்றேன். ஹரி சப்தவத். அது வந்து இகாரந்தஹ. ஓகே, நீங்க அது வந்து என்ன வச்சனம் என்ன சொல்றதே நம்ம அந்த இது சொல்லணும். அது சொல்லுங்க. இகாராந்த சொல்லுங்க. வெரி குட், சொல்லுங்க. இகாராந்த். அடுத்தது எதோடு கேக்குற வச்சனம்? வச்சனம் அதிதயः தான். என்ன வச்சனம் அது? அதிதயः வந்து இது சதுர்த்தி விபக்தியில பகுவச்சனம். நீங்க குழப்பிக்கிறேன். அதிதயः இந்த சதுர்த்தி விபக்தி. அதிதயः நான் நீங்க ஹரி சப்த சொல்லுங்க. ஹரி சப்தம் ஹரிஹி, ஹரி, ஹரயः. இருங்க நிப்பாட்டு. ஹரி 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 ஹரயः. அவ்வளவுதான். ஹரயः மாதிரி தான் அதிதயः. ஹரயः. அப்ப அது என்ன வச்சனம், என்ன விபக்தி, என்ன வச்சனம்? அப்ப வந்து அது வந்து பிரதம. அதான் அப்ப அது பிரதமத்துல வருது. பிரதமத்துல பகுவச்சனத்துல வருது. அவ்வளவுதான். பிரதம விபக்தியில பகுவச்சனத்துல வருது. அப்புறம் கிருஹாய. இது கண்டுபிடிக்க தெரியல. ஓகே, குட் ரைட், கரெக்ட்டா தான். கிருஹாய என்ன விபக்தி? கிருஹாய வந்து ராமாய சதுர்த்தி. நம்ம சதுர்த்தி விபக்தியில ஆகாரம். இல்ல, அதை விட்டுருங்க. அதுக்கெல்லாம் போக வேண்டாம். அது புல்லிங்க கிடையாதுமா. கிரகம்ங்கிறது நபும்சகலிங்க சப்தம். கிரகம் வந்து நபும்சகலிங்க. சரி, இது நபும்சகலிங்கமும் இதுவும் ஒன்னா வரதுனால தப்பு பண்ணி. அப்புறம் ஆகச்சந்து. நபும்சகலிங்கம் கரெக்ட். ஆகச்சந்து என்னது? அது வந்து அது இதுல நம்ம லோட்லகார்ல பகுவச்சனம். வெரி குட். தாம் அந்து. வெரி குட். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப அர்த்தம் சொல்ல முடியுமா? அர்த்தம் சொல்ல தெரியுமா? அதிதயः கிருஹாய ஆகச்சந்து. தெரியலையா? ஓகே, அப்போ கெஸ்ட் அதாவது விருந்தினர்கள் வீட்டிற்கு வரட்டும். ஓகே, வருகை தரட்டும், இல்லாட்டா வரட்டும். அதான் ஆகச்சந்து. ஓகே, அவங்களோட போயிடுக்குன்னு நினைக்கிறேன். பத்மாவதி மேடம். ஹரியோம் கேக்குறதா? இப்பதான் கேக்குறதுமா. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் கேக்குறதா? கோவிந்தஹ गच्छति गोविन्दः. சோ அது வரைக்கும் நகரியை சொல்லுங்க. அது என்னது? நகரியை அதுல வருது. நகர் நீங்க மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரொம்ப மோசமா இருக்கு, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த சென்டென்சஸ் வந்து ஐ திங்க் நான் 4th விபக்தி பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணேன். There are 2 ways of saying this sentence.
ஒன்னு சதுர்த்தி விபக்தியிலையும் யூ கேன் சே ஆர் த்வித்யா விபக்தியிலையும் சொல்லலாம். ரெண்டுமே கமனார்த்தம் போகிற இடம், அந்த டெஸ்டினேஷன் வில் பி இன் த சதுர்த்தி விபக்தி. நான் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதிதயः கிருஹாய ஆகச்சந்து. ஸோ த டெஸ்டினேஷன் இஸ் த ஹவுஸ். அதுக்கு வந்து நம்ம கிரகம்னு சொல்லலாம், த்வித்யா விபக்தின்னு சொல்லலாம். இது வந்து நகரியை, நகரியை சதுர்த்தி விபக்தி அண்ட் நகரீம் இஸ் த்வித்யா விபக்தி. ஸோ இதை வச்சே நீங்க சொல்லிடலாம் சப்தம் என்னன்னு சொல்லிட்டு, நகரி, நகரிங்கிற சப்தம். ஓகே, ஸோ த லாஸ்ட் ஒன் சாரதா மேடம், நீங்க லாஸ்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. नमस्कार जी. अहम ग्रामाय गच्छामि. अहम நான் கிராமத்திற்கு செல்கிறேன். செல்கிறேன். ஓகே, இப்போ இதையே வந்து அகம் கிராமம் கச்சாமின்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகேம்மா, யூ கேன் மியூட் யுவர்செல்ஃப். தேங்க்யூ ஜி. ஸோ ஆக்சுவலி வி ஆர் டூயிங் த லெசன். எல்லாரும் நம்ம வந்து விபக்தியோட பண்ணும்பொழுது ஒரு 24 sentences have taken us, it has taken us more than 1 hour. But it should not take 1 hour. It should just take us half an hour. Half an hour க்கு மேல எடுத்துக்க கூடாது. I think all of you should இன்னும் கொஞ்சம் கூட விபக்தி and லக்காராஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே, so I cannot teach upasargas because that's a pretty big topic. Upasargava நான் சொல்லி கொடுக்கிறது கஷ்டமாயிடும். Okay, I don't think we can finish. Okay, what I'll do is I'll go to Prahelika for it. I'll go to Prahelika and Sangraha Vichaya. அந்த ஸ்லோகமும் பிரஹேலிகாவும் பார்த்துருவோம். Because நம்ம next classல we'll see upasargas. Now upasarga I need lot of time to explain to you, because we don't have much time, because you know that I have a class at 4:32. So prahelika, it's a very beautiful prahelika. ரொம்ப dantai heenah shilabakshi निर्जीवो बहुभाषकः. ஓகே, இப்போ தந்தை ஹீனக, ஹீனக அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். தந்தை ஹீனக. இப்போ வந்து இங்க என்னன்னா ஹீனக தந்தை ஹீனக ஒரே வேர்டா. தந்தைங்கிறது பகுவச்சனம். தந்தக தந்தைஹி ஹீனக, அப்போ without teeth. Okay, without teeth. தந்தை ஹீனக. ஷிலா பக்ஷி, பக்ஷினா தின்னறது. நம்ம அன்னைக்கே பார்த்தோம் பக்ஷயதி. ஓகே, அதோட இது ஷிலா பக்ஷி. இது வந்து இது வேற பிரத்யேல வரும். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் ஈட்டிங். ஷிலா பக்ஷி இட்ஸ் ஈட்டிங் வாட்? ஸ்டோன்ஸ். நல்லா பாருங்க, வித்தவுட் டீத், பல்லில்லாமல் கற்களை தின்றுகிறது, சாப்பிடுறது. ஓகே, இட் இஸ் கற்கள். நிர்ஜீவோ பகுபாஷக, உயிரே கிடையாது ஆனா நிறைய பேசுறது. பகுபாஷக. குணஸ்யூதி समृद्धो, समृद्धः वरम्, समृद्धो अपि परपादेन गच्छति. குணஸ்யூத்தோ, ஸ்யூதி, அதாவது இந்த இடத்துல வந்துமா ரெண்டு மீனிங் இருக்கு. குணக, குணக ஸ்யூதி சம்ருத்தோ அப்பி. அதாவது இப்ப தனித்தனியா வருது. குண ஸ்யூதி சம்ருத்தோ, சம்ருத்த அப்படி வரும். சம்ருத்தோ அப்பி. இப்போ வந்து குணம், குணங்கள், குணங்கள் நிறைய நிரம்பி இருந்தாலும் சம்ருத்தோ. ஓகே, சம்ருத்தோனா நிறைய, got filled with.
ஸ்யூதி. ஓகே, இப்போ இன்னொரு மீனிங் இருக்கு. குணங்கள் நிறைய நிரம்பி இருந்தாலும் இப்படி ஒரு குணம் இருக்கு, இப்படி ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த குணாக்கு இன்னொரு மீனிங் வந்து thread. So I told you Sanskrit is a very rich language. It's got many meanings for one word. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்யூதி, குணஸ்யூதி, சமுத்திராதி. அதாவது though it is woven by great habits, good habits அப்படின்னு ஒரு அர்த்தம். though it is sewn with great thread. நல்லா பார்த்துக்கோங்க, two meanings. I'm giving you the meaning of both ways you can interpret it. ஒரு ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு விதமா அதை பார்க்கறது. ஒண்ணு, நிறைய குணங்களால, நல்ல குணங்களால நிரப்பி இருந்தாலும், ஓகே, அது ஒரு 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 வே. இன்னொரு வே வந்து நல்ல நூல்களால தைத்திருந்தாலும், ஓகே, ஒண்ணு நிரம்பி இருந்தாலும், குணங்களால் நிரம்பி இருந்தாலும், இன்னொன்னு நூல்களால் தைத்து இருந்தாலும், பரபாதேன கச்சதி. தன்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனாலும் பரபாதேன, பாதேன கச்சதி, இன்னொருவருடைய கால்களால் செல்லுகிறது. நம்ம எல்லாருக்குமே பாதேன போறது அப்படின்னாலே இப்ப நமக்கே தெரிஞ்சிடும் அது என்னதுன்னு சொல்லிட்டு. பற்கள் இல்லை, கற்களை சாப்பிடுகிறது. உயிர் இல்லை, ஆனால் நிறைய பேசுகிறது. நல்ல நூல்களால் செய்யப்பட்டிருக்கிறது, இல்லை நல்ல குணங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது, தன்னுள்ளே கொண்டுள்ளது. பரபாதேன கச்சதி, ஆனாலும் அடுத்தவர்களுடைய கால்களினால் செல்லுகிறது. ஸோ இட் இஸ் அ செருப்பு தான். நம்ம எல்லாருக்கும் அதை கேட்ட போதே நமக்கு தெரியும். ஸோ பற்கள் இல்லாமல் கற்களை தின்கிறது, உயிர் இல்லாமல் அதிகம் பேசுகிறது, குணங்கள் பல இருந்த போதிலும் பிறர் கால்களால் செல்லுகிறது, அது என்ன? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பிரஹேலிகா we will go to, இப்போ நம்ம from the first lesson நம்ம எல்லா காட்ஸோடும் ஸ்லோகாஸ் வந்து நம்ம we have been reading. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல ஐ திங்க் we saw லக்ஷ்மி, லக்ஷ்மி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எல்லா சுவாமி பார்த்தாச்சு. லக்ஷ்மி, விஷ்ணு, சிவா, அப்புறம் பார்வதி பார்த்தோம், விநாயகர் பார்த்தோம், குரு பார்த்தோம், சரஸ்வதி பார்த்தோம். இப்போ டுடே we are going to see சூரிய பகவான் ஸ்லோகம். ஸோ தேயஹ சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி. I have all of you kept the page ready. I'm going on talking. Ready-ஆ இருக்கமா? Anybody? Yes, madam. Okay. Deepti only I want to ask. Deepti, do you have the page open? Yes, ma'am. Okay. So, தேயஹ சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணः சரசிஜாசன சன்னிவிஷ்டः. தேயः சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணः சரசிஜாசன சன்னிவிஷ்டः கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மய வபுர்த்ருத ஓகே சங்க சக்கரஹ. ஓகே, ஸோ கொஞ்சம் சென்டென்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுவார். தேயஹ சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. இப்போ இந்த வர்த்திங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமா வர்த்தி அப்படின்னு ஒண்ணு கேட்டோம்னா சம்ஸ்கிருதத்துல இட் மீன்ஸ் அ லைட் கேண்டில். பட் இந்த இடத்துல கான்டெக்சுவலா க்ளோயிங். ஓகே, க்ளோயிங் வர்த்தி. தேயங்கிறதுக்கு இட் இஸ் டு பி மெடிடேட்டட். We should meditate, should be meditated upon.
he should meditate on. Okay, அப்படி வெச்சுக்கோ. சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. ஓகே, சவித்து சவிதாங்கிற வேர்டு வந்து சூரியனுக்கு இன்னொரு வேர்டு. ஓகே, சவிதா இஸ் another word for சூரியன். பாஸ்கரஹ, சவிதா, these are all words for sun. இப்போ சவித்ரு மண்டலம், இப்போ நம்ம சூரிய மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ தேயக சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி. மத்தியனா மிடில். சூரிய மண்டலத்துக்கு நடுவில் பிரகாசமாய் இருக்கிறவரை சதா தியானிப்போம். அதுதான். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். சூரிய மண்டலத்தின் நடுவில் ஒளியாக இருக்கும் இருப்பவரை தியானிப்போம். let us meditate or let us pray, let us எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மெடிடேட் தான் தியானம். தியானம்ங்கிற வேர்ட்ல தான் தேயன்னு வருது. நாராயணக, சூரிய நாராயண பகவான் தானே நம்ம சொல்லுவோம். நாராயணக சரசிஜாசன சன்னிவிஷ்டக. இப்ப நாராயணகன்னு சொல்லிட்டாங்க. சரசிஜன அகைன் லோட்டஸ். ஓகே, சரசிஜ ஆசன, சரசிஜ ஆசனம். இப்ப லோட்டஸ் மேல் அமர்ந்திருக்கும். ஓகே, சன்னிவிஷ்டக, சன்னிவிஷ்டகன நியர்பை. சோ நாராயணர் லோட்டஸ் மேல் அமர்ந்திருக்கிறவருக்கு பக்கத்துல இருக்கார். ஓகே, that is the meaning. நாராயணக சரசிஜாசன சன்னிவிஷ்டக. So he is near whom? Near the person who is sitting on the lotus. லக்ஷ்மி பக்கத்துல இருக்கார் நாராயணக. அவர் எப்படி இருக்கார்? கேயூரவான். கேயூரவான், கேயூரம் இருக்கிறவர். கேயூரவான், கேயூரம் அணிந்திருப்பவர். கேயூரம்னா வந்து தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா நீங்க இந்த டான்சர்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க அந்த இதுல ஆர்ம்ஸ்ல வங்கி சொல்லுவாளா. ஐ திங்க் தட் இஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் இட். அந்த மேல அந்த ஆர்ம்ஸ்ல வரும், இந்த ஆர்ம்ஸ்ல ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் வங்கி. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் வங்கி ஒன்லி. not wrong. ஆமாம் மேடம், வங்கிதான். ஓகே. ஸோ கேயூரவான், அப்போ வங்கி வந்து அந்த போட்டிருக்கிறவர். நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்பொழுது நம்ம பார்ப்போம், இங்கே இந்த இடத்துல போட்டுருக்கோம். அதை வந்து நம்ம குருவாயூரப்பன் கோவிலில் போனால் கூட குருவாயூரப்பனுக்கு போட்டிருப்பாங்க. மக்கர குண்டலவான். அடுத்தது மக்கரங்களை குண்டலமா போட்டுருக்காங்க. மக்கரம்னா நமக்கு எல்லாம் தெரியும், இட்ஸ் a crocodile. ஓகே, ஸோ அவரோட குண்டலம் வந்து crocodile மாதிரி இருக்கு குண்டலங்கள். அவருடைய இயரிங். ஓகே, குண்டலம்னா இயரிங். குண்டலவான் கிரீட்டிஹாரி, கிரீடத்தை வைத்திருக்கிறவர். கிரீட்டிஹாரி, கிரீடத்தை அணிந்திருப்பவர். ஹிரண்மய வபுர் திருத சங்க சக்கரஹ. ஹிரண்மய வபுத்ருத சங்க சக்கரஹ. இப்போ என்ன இருக்கா? சங்க சக்கர. அவர் எப்படி இருக்காராம்? சங்கு சக்கரத்தோட வப்புர் திருக. வப்புர் திருகனா துரு, வப்புர் திருத்த அப்படிங்கிற வப்புர் திருத்த. திருத்த, திருத்தனா அணிந்தவர் அப்படின்னு சொல்லலாம். திருத்த சங்கு சக்கர. வப்புர் திரு அப்படின்னா அணிந்தவர் தான் இருக்கிறது. திருத்தனா இட் இஸ் ஆர்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆர்டென்ட் வித் பியூட்டி. எதனால பியூட்டி? ஹிரண்மய. ஹிரண்மயன தங்கமயமா இருக்கிறது. நிறைய பேர் ஹிரண்மயின்னு இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பேர் வச்சுப்பாங்க. ஹிரண்மயி. ஹிரண்மயின்னா your golden luster, the golden luster. Okay, so hiranmaya vapur dhruta. பிரிச்சு படிக்கிறேன். ஹிரண்மய
வபுர் திருத சங்க சக்கரக. ஸோ எப்படி இருக்காரா அவரு? சங்க சக்கரமும் வச்சுண்டு அந்த சங்க சக்கரத்தோட தங்கமயமான உடலோட இருக்கிறவர் எப்படி இருக்காரா? ஃபுல் ஆஃப் பியூட்டி. அவரை பார்க்கறதுக்கு அப்படியே இஸ் எம்பாடி ஃபுல்லா அப்படியே லஸ்டர், இஸ் க்ளோயிங். எதனால க்ளோ பண்றார்? இந்த யார சொல்றார்? நாராயணன். who is sitting next to, who is nearby the person sitting on the lotus. சூரிய மண்டலத்துல பிரகாசமா இருக்கிறவர், கேயூரவான் அந்த வங்கி அணிந்தவர், கிரீடம் அணிந்தவர், மகரத்தை குண்டலமாக அணிந்தவர், தங்கமயமாக ஜொலிப்பவர், சங்கு சக்கரங்களுடன் இருப்பவர். ஓகே, அழகாக தோன்றுபவர். அவரை நாம் தியானம் செய்வோம், அவரை நோக்கி நாம் தியானம் செய்வோம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். கொஞ்சம் அதாவது இட்ஸ் நாட் வெரி ஈஸி லைக் த அதர் ஸ்லோகம் சொன்னால். ஓகே, த அதர் ஸ்லோகம் ஆல்சோ ஐ திங்க் ஐ ஃபினிஷ். தட்ஸ் அ வெரி ஈஸி. தம் சூரியம், இது நீங்களே மீனிங் சொல்லிடலாம், நம்ம இவ்வளவு ஸ்லோகம் படிக்கிறோம். தம் சூரியம் ஜகதாம் நாதம் ஞான விஞ்ஞான விஞ்ஞான மோக்ஷதம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரியம் பிரணமாமியகம். பிரணமாமி அகம். ஓகே, முதல்ல என்ன சொல்றோம்? பிரணமாமி அகம், நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன். அகம். ஓகே, பிரணமாமி அகம். யாரு? தம் சூரியம் ஜகதாம் நாதா. எந்த சூரியன்? ஜகத்துக்கெல்லாம் நாதா, ஹெட், நாதனாய் இருக்கிறவர். ஜகத்துக்கெல்லாம் நாதனாய் இருக்கிறவர். ஞான விஞ்ஞான விஞ்ஞான மோக்ஷதம். அப்போ ஞானம் விஞ்ஞான மோக்ஷதம். ஓகே, எல்லா ஞானங்களுக்கும் எல்லா, அதாவது ஞானம்ங்கிறது எஜுகேஷன், விஞ்ஞானம்ங்கிறது எல்லாமே தெரிந்தவர்கள், அனைத்தும் கற்றவர்கள். இப்போ ஞானம் இருக்கலாம், விஞ்ஞானம்ங்கிறது நவடேஸ் இட் இஸ் செட் சயின்ஸ். பட் சம்ஸ்கிருதத்துல அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் பற்றி தெரிந்தவா. இப்போ ஞானம்ங்கிறது அவ நமக்கு இப்போ ஒருத்தருக்கு படிப்பு மட்டும்தான் தெரியும் அப்படின்னுட்டு. அப்ப விஞ்ஞானிங்கிறவன் யாரா இருந்தானா சகலமும் கற்றவரா. ஓகே, அப்ப அவளை பொறுத்த மட்டும் அந்த அந்த டேஸ்ல ஸ்பிரிச்சுவலா தேவர் வெரி க்ளோஸ். அவளுக்கு மோக்ஷதம், மோக்ஷம் கொடுக்கிறவர். மகா பாப ஹரம் தேவம், எங்களுடைய பாவங்களை தேவம் தம் சூரியம் பிரணமாமியம். மகா பாப ஹரம், பாப்பத்தை நீக்குபவர் தேவம். ஓகே, இப்ப இது எல்லாமே த்விதியா விபக்தியில வருது பாருங்க. தம் சூரியம் ஜகதாம் நாதம் ஞான விஞ்ஞான மோக்ஷதம் மகாபாபஹரம் தேவம் தம் சூரிய பிரணமாமியம். அந்த சூரியனை, பாபத்தை அகற்றுவரை, தேவனை, அந்த சூரியனை, உலகக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிறவனை, எங்களுக்கு எல்லா அறிவையும் கொடுத்து மோட்ச பாதைக்கு அழைத்து செல்பவனை, அந்த சூரியனை நான் வணங்குகிறேன். புரியுதா? இது த்விதியா விபக்தி எல்லாமே. ஸோ ஐ ஹம்பிளி ப்ரே டு சன் காட், ஹூ இஸ் த என்ன சொல்றது, ஹெட் ஆஃப் த எர்த். எல்லாமே நம்ம சூரிய நாராயணன் தானே. அவர் ஸோ ஹூ கிவ்ஸ் மீ, ஹூ awakens my soul and gives, liberates me, and then who bards off all my sins. That Suryan, that God, I pray to you. Okay. So this is what I just wanted to finish off today. So we'll just close the class today now. Next class will be tomorrow. Tomorrow, as I have already informed, I will be taking Pravesha only. Okay. Regarding the text, we will discuss in tomorrow's class.